இன்றைக்கி சமையலுக்கு தேவையான இந்த கொத்தமல்லி தழையை பறிச்சிக்கலாம். நல்ல வாசனையாக இருக்குது. நம்ம வீட்டிலே பறித்து நம்ம செய்யும்போது அதோட சந்தோஷமே தனி தான். நல்லா ஆர்கானிக்காகவும் இருக்கும், வாசனையும் சூப்பராக இருக்குது. இப்படி பிடுங்கும் போதே இதோட வாசனை சூப்பராக இருக்குது. பாருங்க, இதோட உயரமே இவ்வளோ தான். நாட்டு கொத்தமல்லி இது. இன்றைக்கி நெய் சோறு ஆக்கலான்னு சொல்லிட்டு இருக்குது. சிக்கன் வாங்கி வச்சுருக்கு, அதுக்காக பறிக்கிறேன். நெய் சோறு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது ஐ கார்டில் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு சமையலுக்கு இது போதும். எப்போ தேவையோ அப்போ மட்டும் பறிச்சிருக்கேன். இந்த பாதி பாக்ஸில் தான் இது போட்டிருந்தேன். அன்னன்னைக்கு தேவையானது, நேற்று கூட ரசம் வச்சு அதுக்கு தேவையான அப்போ வந்து பறிச்சிட்டு போயிட்டேன். அன்னன்னைக்கு தேவையானதை அப்பப்போ பறிச்சிக்கிறேன், அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த பக்கம்லாம் நிறைய விதைலாம் போட்டிருக்கேன் தைப்பட்டத்துக்கு. இதெல்லாம் என்னென்ன விதை போட்டேன்றதை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கேயும் நிறைய விதைலாம் போட்டு முளையுது. இதில் நிறைய கீரைலாம் முளையுது பாருங்கள். இந்த கீரையெல்லாம் பறித்து நான் வந்து அப்படியே சமைச்சிருவேன். இது வந்து பருப்பு கீரை. பருப்பு போட்டு இதை வந்து போட்டு சமைச்சிட்டா சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டிலே விளைஞ்ச ஆர்கானிக் கீரைன்றதால சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், கீழா நெல்லி முளையுது. மணத்தக்காளி மாதிரி ஒரு காய் இருக்கும் இல்லையா, வெடிக்கிற காய், அது முளையுது. இப்போ குப்பைக்கீரை முளையுது. இது மாதிரி எல்லாமே கலவைக்கீரை மாதிரி எல்லாத்தையும் கலந்து செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், இதிலலாம் அவ்வளோ கீரை முளையுது. இந்த மிளகா செடி பாருங்கள், ரொம்ப கிளையும் கிடையாது, ஆனால் எவ்வளோ மிளகா விட்டுருக்கு பாருங்கள். இதுலேருந்து இன்னைக்கு சமையலுக்கு தேவையானதை மட்டும் நான் பறிச்சிக்கிறேன். போதும், ஏற்கனவே கொஞ்சம் மிளகா இருக்குது. இப்போ ஒரு 5 மிளகா மட்டும் பறிச்சுன்னு இருக்கேன். இந்த மிளகா செடியும் பாருங்கள், இதில் பாருங்கள் எவ்வளோ பெருசாக எவ்வளோ புஷ்டியாக இருக்குன்னு இந்த மிளகா. இதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் பறிச்சிக்கலாம், அடுத்து எப்போ தேவையோ அப்போ பறிச்சிக்கலாம். இந்த சாமந்தி எவ்வளோ பூத்து நான் பறிக்கிறதே கிடையாது. எப்படி அப்படியே இந்த வெயிட்டு தாங்காமல் அப்படியே கீழே சாஞ்சின்னு இருக்குது பாருங்கள். எவ்வளோ இந்த சீசனில் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். அதே மாதிரி அந்த அதுலேயும் பாருங்கள், எல்லாம் வெயிட்டு தாங்காமல் கீழே சாஞ்சின்னு இருக்குது. இந்த மணி தக்காளி செடியில் பாருங்கள், அப்படியே கொத்து கொத்தாக காய் வந்து இந்த செரி தக்காளி மாதிரி காய்ச்சிருக்கு. வர்றப்பெல்லாம் நிறைய பழுத்துருக்கும். இப்போ வந்து நல்லா இன்னும் முத்தலை. இதில் ஒரு கிளையிலையும் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குதுன்னு சொல்லிட்டு. வர்றப்பெல்லாம் இந்த காயை பறிக்கிறது. இது வந்து வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணுக்கெலாம் நல்லது. இப்போ கொஞ்சம் புதினாவையும் பறிச்சிக்கலாம். மானம் மூடி திறக்குது, வெயில் அடிக்குது, அப்படியே டக்குன்னு மூடுது. இது இன்றைக்கி போதும். ஆடிப்பட்டத்தில் எங்கள் மாடி தோட்டத்தில் புது வரவு இந்த தொப்பி கத்திரி தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு, எவ்வளோ இதாக இருக்குது. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். காம்பு ரொம்ப ஹார்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு காய் இருக்குது, இதெல்லாம் முத்துட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு காய் இருக்குது, இது இன்னும் பெருசாகும். இந்த பக்கம் ஒரு காய் இருக்குது பாருங்கள். முதல்ல விதை போட்டு எனக்கு அதுக்கப்புறம் நிறைய விதை போட்டதில் இதுதான் அந்த தொப்பி கத்திரின்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா இலையும் வித்தியாசமாக இருக்குது, நல்லா சோறு போட்டு சாப்பிட்ற மாதிரி இலையும் பெருசாக இருந்துச்சு. என்னென்னே தெரியாதுன்னா அப்புறம் பார்த்தா தொப்பி கத்திரி காய்க்குது. இதில் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக ஆயிடுச்சு. இது சாதா கத்திரிக்காயோட இது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கத்தான் ஒரு தக்காளி மாதிரி இருக்குது. மேலே இது மட்டும் இல்லைன்னா ஒரு தக்காளி மாதிரி இருக்குது. இப்போ இதையும் இதில் வச்சுக்கிறேன். இதெல்லாம் எல்லோ பியர் டொமேட்டோ எப்படி இருக்குது பாருங்கள். பழுத்ததெல்லாம் ஏற்கனவே நான் பறிச்சிட்டேன். இது பாருங்கள், ஒரு கொத்தில் எத்தனை இந்த பியர் டொமேட்டோ காய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. ஆரம்பத்தில் இந்த செடி வந்து இது மாதிரி பச்சை பசேல்னு இல்லை, ஒரு மாதிரி அடைச்சிக்கின்னு ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. அதனால் வந்து 2-3 செடி நான் பிடுங்கியே போட்டுட்டேன். இது இன்னும் சரியாக காய்க்காத செடி போல் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த செடியை விட்டுருந்தா எவ்வளோ அழகாக இப்போ வந்திருக்கு பாருங்கள். இதில் ஒரு கொத்து, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கொத்து இருக்குது. எங்கெல்லாம் செடி பூரா கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். இங்கே இருக்குது, இந்த இங்கேயும் இருக்குது, இந்த இங்கே ஒன்று இருக்குது. இதுவும் எனக்கு இந்த வருஷம் ஒரு புது அனுபவம் தான், இந்த செடியை வளர்க்குறதும். இந்த கொத்தரங்காயெல்லாம் நாங்கள் வந்து வர்றப்பெல்லாம் பறித்து வீடியோலாம் போட்டிருக்கோம். இந்த கொத்தரங்காய் வந்து நல்லா முத்திடுச்சு, அதனால் வந்து இதை விதைக்காக விட்டுருக்கோம். நேற்று கூட இந்த செடியிலேருந்து, இந்த 4-5 செடியிலேருந்து பறித்தா கொத்தரங்காய் வச்சு தான் பொரியல் பண்ணோம் நாங்கள்.
ரெட் பியர் டொமேட்டோ பாருங்கள், இப்படி கை வச்ச உடனே வந்துருச்சு. இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு டொமேட்டோ இருக்குது பாருங்கள், இதையும் பறிச்சிக்கிறேன். இங்கே நிறைய காயெலாம் இருக்குது பாருங்கள், இது நிறைய காய் இருக்குது. நம்ம கொஞ்சம் மெனக்கட்டால் எவ்வளோ அழகாக பூ காய்க்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குது. இங்கே வந்து செர்ரி தக்காளி இருக்குது பாருங்கள், எல்லோ செர்ரி தக்காளி. இதெல்லாம் பறிச்சிக்கலாம். நாங்கள் வந்து இந்த பியர் தக்காளி போடும்போது ஒரு ரெட் செர்ரி தக்காளி ஒன்று இதில் கலந்துருச்சு. அதை வந்து விதை எடுத்து வச்சுருக்கோம் நெக்ஸ்ட் டைம் போடுறதுக்காக. ஒரு காசி தக்காளி வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் கோஸ் செடி. இப்போ இந்த பட்டத்தில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறோம். அது பாருங்கள், இந்த கோஸ் வந்து ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இப்படி தொட்டு பார்க்குறேன், இலை தான் தொட்டு பார்க்குறேன். பார்த்தா வந்து உள்ளே கட்டியாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. இது லாங் பீன்ஸ் செடி. இதில் வந்து இதையும் விதைக்காக விட்டு வச்சுருக்கோம். இன்னும் லாங் பீன்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வரும்போது பறிச்சிக்கிறேன். இந்த மயில் மாணிக்கம் செடி விதை விழுந்து காஞ்சி போயிட்டு அவ்வளோ உயரத்துலேருந்து அப்படியே இந்த தொட்டிங்கள்லேயே விழுந்து முளைச்சிடுது. அதெல்லாம் எடுத்து நான் இந்த க்ரோ பேக்கில் வைக்கிறதுல மறுபடியும் துளுத்து வந்துனே இருக்குது. இந்த மாதுளை செடியை சுற்றி அந்த கம்பி மேலே படந்துருது. இங்கே பாருங்கள், இந்த பூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது, இதை பறிச்சிக்கலாம். க்ரீன் கத்திரிக்காய். அடுத்தது இங்கே வந்து சூரியகாந்தி செடி போட்டிருந்தேன். அந்த விதையெல்லாம் அப்படியே நல்லா முற்றி பறிக்காத விட்டோடனே இந்த ஜாடிங்களில் இந்த க்ரோ பேக்கில் கொட்டிக்கிச்சு. இதெல்லாம் விழுந்து மறுபடியும் முளையுது பாருங்கள். இதெல்லாம் சூரியகாந்தி விதைங்க. இது அங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் மறுபடியும் பிடிங்கி மாற்றி வைக்கணும். இப்போ நான் இவ்வளோ விதைக்கிட்ட இந்த அளவு விதை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு. 2 செடியில் தான் பூ பூத்துச்சு, 2 பூ தான் பூத்துச்சு. அதுலேயே நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு விதை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த விதையெல்லாம் விழுந்து முளைச்சிருக்கு. இது பச்சை வரி கத்திரி. இதை வந்து அப்படியே பழுக்க விட்ருக்கோம் விதை எடுக்கிறதுக்காக. இதிலே இந்த சைடில் வந்து ஒரு 4 டைப்பில் கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள். இந்த கத்திரிக்காய் வந்து வயலட் கத்திரிக்காய். ஐயோ, தொட்டவுடனே கையோடே வந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து பிளாக் பியூட்டி கத்திரிக்காய். இதுவும் நல்லா பெருசாகும். எப்படி இந்த தொப்பி கத்திரிக்காய் பெருசாகுதோ அதே மாதிரி இதுவும் நல்லா பெருசாகும். பார்க்கவே சூப்பராக இருக்கும். இந்த மிளகா செடியிலையும் பாருங்கள் நிறைய கிளலாம் இல்லை, இருந்தாலும் இந்த சின்ன செடியிலே எவ்வளோ காய் விட்ருக்கு பாருங்கள். இந்த பாவக்கொடியில் இந்த அப்பப்போ வந்து இந்த பாவக்காய் அது மாதிரி மிதிப்பாகல் மாதிரி காய்க்கும். இதையும் பறிச்சிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் இதுக்கெலாம் ஒன்றுமே மெனக்கெடு இல்லை, தானாகவே காய்க்குது பாருங்கள். இதையும் பறிச்சிக்கிறேன். இங்கே ஒன்று இருக்குது, இதையும் பறிச்சிக்கலாம். இன்னும் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இங்கெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அப்புறம் பறிச்சிக்கலாம், பிஞ்சாக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் பறிச்சிக்கலாம். அடியிலேருந்து பறித்தா முத்தலாக இருக்கும், அதனால் அடியிலேருந்து பறிச்சிக்கிறேன். அதிகமாக பறித்து காய வைக்கிறதில்ல, தேவைக்கு அப்பப்போ பறிச்சிக்கிறது. இது இன்றைக்கி போதும். இன்னையும் மாடித்தோட்ட அறுவடையாக இங்கே பாருங்கள், கொத்தமல்லி தழை பறிச்சிருக்கேன். இது வந்து புதினா கொஞ்சம் பறிச்சிருக்கேன். அப்புறம் ரெட் பியர் டொமேட்டோ பறிச்சிருக்கேன். இது பச்சை மிளகா பறிச்சிருக்கேன். இது தொப்பி கத்திரி. இது வந்து ஒரு பிஞ்சு கையோடு வந்துருச்சு, வயலட் கலரு. ஒயிட்டும் க்ரீனும் கலந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் ஒன்று பறிச்சிருக்கேன். இது வந்து எல்லோ செர்ரி தக்காளி பறிச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை கடைசியாக பறிச்சிக்கிறேன். இப்போ இந்த பாவக்காயும் இன்றைக்கி பறிச்சிருக்கேன். இத்தோட மாடித்தோட்ட வேலையை முடிச்சுக்கிறேன். இயற்கையை நேசிப்போம்.